அன்புகளே வணக்கம். அன்புகளே வணக்கம். அப்படி என்றால் எல்லாமே அதில் அடங்கிவிட்டது. இறைவனுக்கும் இருப்போர்களுக்கும் வணக்கம். நாம் ஆடுவதும் பாடுவதும் மேலும் உழைப்பதும் உணவுக்கே சோத்துக்கே. நாம் ஆடுவதும் பாடுவதும் சோத்துக்கு. அப்படி இருக்கும்பொழுது நாம் அந்த சோறு, உணவு இவைகளை வீணாக்குவது பாவம் இல்லை, பாவத்திலும் பாவம். எத்தனையோ பேர் உணவு இல்லாமல், உணவு பற்றாமல் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி உணவை நாம் வேஸ்ட் பண்ணுறது, குப்பையில் போடுவது பெரும் தவறு. நாம் உணவை மட்டும் விரயமாக்கக்கூடாது. அந்த உணவு நமக்கு நம் கைக்கும் வாய்க்கும் வருவதற்கு முன் எவ்வளவு உழைப்புக்கு பிறகு அந்த உணவு நமக்கு கிடைக்கிறது. அந்த உணவை தயாரிப்பதற்கு விவசாயம் செய்ய வேண்டும். அந்த விவசாயம் செய்வது என்றால் சிறிய காரியம் அல்ல. மண்ணில் உழைக்க வேண்டும், தண்ணீரை உபயோகிக்க வேண்டும், நம் வியர்வையை சிந்த வேண்டும். என்று அவர் சொன்னார், நீங்கள் உழைத்து சாப்பிட வேண்டும். எப்போதோ இறைவனுக்கு விரோதமாக நடந்து விட்டீர்களோ அப்போது உழைத்து சாப்பிட வேண்டும் என்று தண்டனை கொடுத்தார். அப்படி உழைத்து உருவாக்கிய உணவை நாம் விரயமாக்குவது பாவத்திலும் பாவம். ஒருவேளை நம்மால் உண்ண முடியாது, வயிறு நிரம்பி இருக்கிறது, மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு யாரும் இல்லை, பெறுவதற்கு யாரும் இல்லை. அதற்காக நாம் உணவை விரயம் பண்ணக்கூடாது என்ற எண்ணத்தினால் அதை சாப்பிடுங்கள் அப்படி நான் சொல்ல வரவில்லை. முடிந்த அளவுக்கு உணவை நாம் குறைவாக தயாரித்து, தேவையான அளவுக்கு தயாரித்து அதை நாம் உண்ண வேண்டும். அதோடு உணவு இல்லாமல் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பவர்களுக்கு நம்ம உணவை கொடுக்கலாம். நம்ம உணவை தயாரித்து உணவு இல்லாதவர்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் குப்பை தொட்டிக்கு போகக்கூடாது அந்த உணவு. என் செல்வங்களே, மனதில் கொள்வோம். அப்பப்பா, அந்த உணவு ரா மெட்டீரியலை தயாரிப்பது பெரும்பாடு. அது நிலத்திலிருந்து
நம்ம கிச்சனுக்கு வர வரையிலும் எத்தனை இடங்களை சந்தித்து வருகிறது. அதன் பிறகு சமைப்பது பெரும்பாடு. உடல் உழைப்பு, எரிபொருள், தண்ணீர், கால அளவு, நேரம், சுவையை பார்த்து சமைக்க வேண்டும். இவ்வளையும் செய்த பிறகு அதை அதை குப்பையில் போடுவதை என்னால் சகித்து கொள்ள முடியாது. தயவுசெய்து நாம் அதை மனதில் கொள்வோம். எதை வேண்டுமானாலும் நீங்கள் விரயம் செய்யுங்கள் என்று சொல்ல நினைக்கிறேன். நாம் எதையுமே விரயம் ஆக்கக்கூடாது ஒன்று. அப்படி மற்ற பொருள்களை நாம் விரயம் ஆக்கினால் அவைகள் அணுக்களோடு போய் சேர்ந்துவிடும். ஆனால் உழைத்த உணவை ஆடி பாடி கூத்தாடி உழைத்து சம்பாதித்த பணத்தை விரயமாக்கக்கூடாது என்று சொல்கிறாங்களே, மனதில் கொள்வோம். தவறு செய்தால் பரவாயில்லை. இல்லை, அந்த உணவை நம்மால் உண்ண முடியாது நிலையில் இருக்கிறோமே, அதை எப்படி உண்ணுவது என்று கேட்டால் அது சரி, நியாயமான கேள்வி. முடிந்த அளவுக்கு நாம் உணவுக்கு மரியாதை கொடுப்போம். வணக்கம்.